இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். வரேன்டா. சோ பேசுற தலைப்பு என்ன அப்படின்னா, அம்மாவின் செல்ல மகன் வெர்சஸ் அப்பாவின் செல்ல மகள். இங்க டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற பேர்ல இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா அது என்ன அவ பார்க்கட்டும் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. எங்க அப்பாலாம் ஒண்ணு கீழே போடல, ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து புடுங்கும் போது அது கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ரிமோட் இப்படியே சார் உடையும், இங்க பாருங்க. கொடுங்க இப்படி வாங்குறீங்க, விழுது விழுந்தா அப்படி உடஞ்சிருப்பாங்க. இது என்னது? ஏன்னா எல்லாத்தையுமே எல்லாமே ஆதாரம் தான். நான் எல்லாரும் எடுக்க சொல்ல நம்மள அடிலாம் நல்லா இருக்காதுன்னு. எந்த வாங்குனது? எனக்கு வாங்குனது 80 ரூபா வாட்சா? சார் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அவ்வளவு தேவையில்ல. கையில என்ன வச்சிருக்கீங்க? போட். எவ்வளவு? 3500. 3000 ரூபா. ஷூவே பாத்தீங்களா 4000 ரூபாய், இதா 450 ரூபாய். இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜ் தான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜ் தான். சைக்கிள் வாங்கி கொடுத்து 2 நாள் தான் ஆகுது. மறுநாள் வரும்போதே கீரை கழட்டிட்டு வரான், சீட்டை கழட்டிட்டு வரேன். என்னடா கேட்டா, ஏய் நான் இப்பதான் அதெல்லாம் கழட்டி கத்துக்கிறேன், உனக்கு என்ன? சீட்டுக்கு ஆப்பா. அட பாவிகளா, இப்படி பார்த்தா கழட்டுறீங்களாடா? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்து ஒரு மாசம் கூட ஓட்டல, போய் இடிச்சு மக்காட ஃபுல்லா உடைச்சி அப்படியே தொங்கிட்டு வந்து 2 பேர் நிக்கிறாவோ. ஆனா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பொண்ணுக்கு அதிகமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, இடஒதுக்கீட்ட ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரியாணி கொடுங்கங்கறப்பல. பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். பொண்ணு தான் நம்ம வீட்டு இளவரசி. தம்பி அது ரொம்ப வேஸ்ட். வெளியில போவோம், நல்லா சுத்தி பார்க்க போகணும், ஜாலியா போகணும்னா எல்லாருமே என்ன செய்யணும் சார்? லக்கேஜ் எடுத்துக்கணும் சார். ஓகே. எந்த லக்கேஜும் தூக்க மாட்டேன். வாட்டர் பாட்டில தண்ணி குடிக்கணும்னு வா, எல்லாருமே தான் எடுத்துட்டு போகணும் வெயிட்ட. ஏன்னா நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நீங்க வேணா தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் சார். இல்ல சார், அப்புறம் தம்பினே எதுக்கு இருக்கான், எடுத்துட்டு வரட்டும்ல. எங்க அக்கா சுத்தாத ஹோட்டலே இல்ல, சென்னையில சாப்பிடாத ஹோட்டலே இல்ல. ஆனா நான் காலேஜ் பக்கத்துல இருக்கிற சின்ன ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? செல்லமா வளர்த்துட்டு உங்க பையனை ஏன் பாரபட்சமா வளர்க்குறீங்க? செல்லமா வளர்க்கறது ஓகே, பாரபட்சமா வளர்க்குறீங்க. பாரபட்சம் இல்ல, பையன் சார் ஆம்பளை, நடந்து போகணும் நடந்து வரணும். இது லேடி, சேஃபா போகணும் சேஃபா வரணும். அவ மட்டும் என் கையில கேச்சான், ஆலோ பிளாக் எடுத்து நடு மண்டியில ஒரே அடி, அதுல விழுல ஒரு வீரல, அதுல அப்படியே பேச்சர் பண்ணிட்டு போயினே இருப்பேன். இந்த மாதிரி எங்க அம்மா சொல்றாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பையன் ஊன்ட்டானா வந்து என்ன சார் கேட்கணும்? என்னப்பா எப்படி ஆச்சு, என்னாச்சு? பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்டார் சார். Hey, I've seen this one. This is a classic. அன்னைக்கு தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது, எங்க அப்பனுக்கு ஒரே பையன் தான், அது அந்த சைக்கிள் தான். ஓகே, வேற என்னலாம் பண்றாங்க? வேற என்னென்ன சலுகை எல்லாம் லிட்டில் பிரின்சஸ் கிடைக்குது? வேலை செய்ய மாட்டா சார், வேலை எதுவும் செய்ய மாட்டா. எங்க அம்மா செய்வாங்க. எங்க அம்மா ஏதாவது கேட்டா கூட பக்கெட் கூட திறக்க மாட்டா சார். இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. உங்க பொண்ணு அப்பாவின் செல்ல புள்ள நானு, என்ன யாரு கேட்க முடியும் அப்படின்னு பண்ணக்கூடிய சேட்டைகள் லூட்டிகள் என்ன? சொல்றதுக்கெல்லாம் அளவில் நிறைய பண்ணுவாங்க சார். சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. ஹெல்மெட்டை தூக்கி ஒரே அடி அடிச்சிட்டாரு, அப்படியே மண்டையை கிழிஞ்சிருச்சு இவனுக்கு. ஏங்க சார், பையனை 7th படிக்கும்போது ஹெல்மெட் வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கீங்க? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இல்ல சார், நான் எதாச்சும் தான் அடிச்சேன். நான் அடிக்கணும்னு அடிக்கல, கோவத்துல தூக்கி அடிச்சேன். அவன் மேல படிச்சவன் எதாச்சும் கையில அடிச்சு அடிச்சு தூக்கி அவன் அடி, அவனுக்கு ரத்தம் வரணும்னு எனக்கு தெரியாது. ஆனா எமோஷன் ஒண்ணுதானே சார்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்க பொண்ணு இதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, ஹெல்மெட் தூக்கி அடிச்சிருவீங்களா? அது முடியாது. செல்ல பொண்ணு எப்படி சார் அடி முடியும்? அப்ப வந்து உங்களுக்கு செல்லம் வருது இல்ல, அப்ப பையன் என்ன? விடியா ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். இது வரைக்கும் என் பொண்ணு தான் எனக்கு பாத்துருக்கா, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. நீ என்ன பண்ணிருக்க? அப்பா நான் மதிச்சிருக்கா இது வரைக்கும்? ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். அவர் ஹேர் ஸ்டைல் பாருங்க சார், இது ஃபங்க் சார். பங்கா சார். அப்படிலாம் இல்லை சார், அவன் வீட்டுக்கு ஒரே பையன், 2 பொண்ணு இருக்கிறதுனால ஒரே பையன் எடுத்தனால அவன் கேட்டதெல்லாம் நான் அவர் பண்ணது, அவர் அன்னைக்கு என் பொண்ணுன்னு பார்த்து பண்ணது தப்புனா, இன்னைக்கு நீங்க என் பையன்னு பார்த்து பண்றது அதை விட தப்பு. உண்மையா சொன்னேன். பூரி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, வாங்கப்பா நான் சுடு தரேன், உள்ள கூட்டு போயிட்டா. சரி, உள்ள கூட்டு போனா ஓகே, பக்கத்துல நின்று பாருங்கப்பா. நான் பூரி கரண்ட் இதுக்கு தொப்பு எனக்குள்ள போட்டா பாருங்க, என்ன திருச்சி மேல ஃபுல்லா. இப்ப கூட எங்க அப்பா என்ன என்கரேஜ் தான் பண்ணாரு, இப்படிதான் கத்துக்கணும், நீ கொஞ்சமா கத்துக்கோ அப்படின்னு. எப்போ
பட்டு துணி எனக்காக வாங்கிட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ணி ஜிஹெச்ல வெயிட் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் தூக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்துட்டு அந்த பட்டு துணியில என்ன தூக்குனாங்க. ஸோ டைம் மிஷின் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்டை போய் நான் பார்க்கணும். அது பாருடா எவ்வளவு நல்லவங்க. இதை சொல்றதுக்கு செலவு பண்ணி இதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஒரு லெட்டர் போடுறத நாங்க 5 பேர் அங்கேயே வந்து பார்த்துருப்போமே. போயிட்டு வரேங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து கையில இருந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐயோ அது சூப்பர். அது நீங்க உணர்ந்து பாருங்க பிள்ளைய பத்தி பிற்பாடு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு சார். ஐயோ இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லாரும் அவங்களோட கதைகள்லாம் சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. சரி சரி அழாத. சார் நீங்க ஒன்று சொன்னீங்க, ஒரு நாள் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடும், இந்த பையன் தான் இருப்பான், அதனால தான் அவங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்ட். யார் சார் சொன்னா பொண்ணு விட்டுட்டு போகுன்னு? என்னைக்கும் பொண்ணு உங்க கூட தான் இருக்கும். கரெக்டா கட்டுவிட்டா. எப்பவுமே ஒரு தந்தை மகனுக்கு செட் பண்ற லிமிட் ஸ்ட்ரிக்ட் லிமிட்ல இருக்கும். அம்மா நோ லிமிட்டும்பாங்க. நீங்க 2 பேரும் தான் பேலன்ஸ் பண்ணி ஒரு லிமிட் செட் பண்ணணும். என்ன கரெக்டா மாப்பிள்ளை நான் சொல்றது கரெக்டா? இல்லைங்க. எந்த அம்மாவும் தன் மகளை பிடிக்காது என்று சொல்ல மாட்டாள், எந்த தந்தையும் மகனை பிடிக்காது என்று சொல்ல மாட்டான். அவன் ஹேர் ஸ்டைல் பிடிக்கலன்னு சொல்லலாம், நிஜமாவே எனக்கு கூட பிடிக்கல தம்பி. சாரி மாத்திடுவாரு. இல்ல அது நீ நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போற, வேலைக்கு போற, காலேஜ்ல ப்ரொஃபசர் கூட என்ன பண்ணுவான், இவனை பார்த்த உடனே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும். ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு தெரியாதா? ஒருத்தரை நேர்ல பார்த்தாலே தெரியாதாங்கிறீங்க. எதை வச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க? அவங்க நிறத்தை பார்த்தா, அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா, அதுவும் இல்லைன்னா அவங்க பேரை வச்சா. Stop this nonsense. வீட்ல ஒரு மனுஷன் இருக்கான்னு அப்பா சொல்றீங்க. அதே மாதிரி வீட்ல ஒரு மனுஷன் இருக்கான்னு தம்பி நினைச்சதே இல்லையா? நினைச்சிருக்கேன் சார். ஏன் பிறந்தான்னு நினைச்சிருக்கேன். பெரியப்பா வார்த்தை. இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அவன் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் பிறந்தான். சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கேக் வெட்டல. அதுக்கப்புறம் இல்ல சார் 7 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப உங்களுக்கு சந்தோஷம் ரெட்டிப்பா இருக்கணும்ல? பையனா பிறந்துட்டான். சோ வாட்? இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா உன்னை ஒரு டாப் ஒரு லெகின் தானமா எடுக்க சொன்னாங்க, நீ எதுக்குமா 5000 ரூபாய்? அவர் தான் என்ன எடுத்துக்க சொன்னாரு. அப்ப இவனுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டியது தானம்மா. அவன் எடுத்துக்க சொன்னா எடுத்துக்கல, நான் என்ன பண்றது? முடியலடா. இவன் கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்பா உன்னை எடுத்துக்க சொன்னாரு இல்ல, எங்கம்மா அவர் நான் எடுக்க சொன்னாவே மூஞ்சி மாறுது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. நம்ம ஒரு வண்டிக்கு ஒரு 20,000 இனிஷியல் போடுப்பா, நான் வேணா கூட பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேளுக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. என்னோட ஒரே ரெக்வெஸ்ட் மட்டும், 10 இயர்ஸா எனக்கு ஒரு மனசுல இருக்கு, எங்க அப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் கணத்துல. வர சொல்லிடும். வாங்க சார். கட்டிபுடுறா. இரு தரப்பினருக்கும் என்னுடைய நன்றி. இப்படி ஒரு குடும்பமா ஒரு நிகழ்ச்சி பண்ணல எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி இப்படி இப்படி எப்பா